ஒரு கூட்டம் மனுஷரை பிரியப்படுத்த ஊழியத்தை செய்கிறார்கள். மற்றும் ஒரு கூட்டம், அது மகிமையான கூட்டம், கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நீங்கள் இந்த இரண்டில் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். சபையாருக்கு ஏற்ற பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை குறித்து பேசினால் ஜனங்களுக்கு அது பிடிக்காது. இதை கண்டித்து பேசினா அவங்க வரமாட்டாங்க சபைக்கு. இப்படி மனுஷர்களை பிரியப்படுத்த உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கடிந்து கொண்டு மனம் திரும்புதலுக்கு நேராகவும் மறுரூபத்துக்கு நேராகவும் கர்த்தருடைய வருகைக்காகவும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்கேற்ற மந்தையாய் நிறுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.